வெல்கம் டு பனி சேனல். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா ரவா தேங்காய் உருண்டை தான் செய்ய போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன செய்கிறேன்றது தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன செய்ய போகிறேன்னாக்கா அடுப்பில் வானில் வச்சு ரவை ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவை தீ சீராக வச்சுக்கணும். தீ வேகமாக இருந்தாக்கா ரவை தீஞ்சிரும். சிம்மில் வச்ச வறுத்து அதை தட்டில் கொட்டிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்து தட்டில் கொட்டிக்கலாம். தீயை வச்சிடக்கூடாது. கொட்டிட்டு ஒரு குண்டானில் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அது ரவை நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறது. ரவையை கொட்டிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, உடனே கிண்டணும். ஒரு கையால் கொட்டிக்கிட்டு ஒரு கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா அப்படியே ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி போன மாதிரி ஆகிடும். அப்புறம் ரவை வேகாமல் கல் மாரி கட்டிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரவை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதும் அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டால் தான் அது ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். சால்ட்டு போட்டுட்டு ரவை வெந்ததும் அதில் வெல்லம் போட்டுக்கலாம். நான் பாகு வெல்லம் எடுத்துருக்கேன். இதில் நீங்கள் ஜீனி வேணாலும் ஒயிட் சுகர் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் வெல்லத்தை போட்டுட்டு அதில் ஒரு 4-5 ஏலக்காயை எடுத்து நல்லா நசுக்கிட்டு அதையும் அதோடய போட்டு நல்லா கிண்டி விடுவோம். தீ சிம்மிலே இருக்கணும். இது கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டாக்கா அடி பிடிச்சிரும். அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். வெல்லம் கரைஞ்சி பார்க்கறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா வெல்லம் கரையணும். அது நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகணும். அந்த ரவை நல்லா கிண்டி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறணும். அதை ஃபேன் போட்டுவிட்டு நல்லா ஃபேன் கீழே வச்சிட்டோம்னாக்கா அது ஆறிடும். ஆறினதுக்கப்புறமா கையில் ஒரு 2 ஸ்பூன் நெய் எடுத்து தடவிக்கலாம். ஏன்னா அப்போ தான் உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் வரும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு தேங்காய் எடுத்து திருவி தட்டில் வச்சுருக்கேன். இப்போ ஆறுனதுக்கப்புறமா கையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி உருண்டை மாதிரி எடுத்து பிடிச்சிக்கலாம். எடுத்து உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு உருட்டிட்டு இந்த தேங்காயில் போட்டு அப்படியே ஒரு பிரட்டி எடுத்துடலாம். இதுமாரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி தேங்காயில் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. நம்ம இந்தமாதிரி வீட்டில் ரவா இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் எடுத்து இந்தமாதிரி போட்டு செய்து ரவா தேங்காய் உருண்டை செஞ்சு கொடுக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். இதேமாரி செஞ்சு கொடுங்க. இது நம்ம தேங்காய் போட்டிருக்கிறதுனால மறுநாள்லாம் எடுத்து வச்சு சாப்பிட முடியாது. அப்போவே செய்து சாப்பிட்டோன்னோ. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறதோட விட்றாதீங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த உருண்டை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதே மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.